Kiran, targeted help for improving remediation and academic nurturing. அதுல நம்ம இன்னைக்கு பார்ட் 8 பார்க்க போறோம். இதுல இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத நாம ரீகால் பண்ணிட்டு போலாம். 1 digit நம்பர், 2 digit நம்பர், பிளேஸ் வேல்யூ பார்த்தோம் இல்லையா? 1 digit நம்பர் எதுல ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிக்கும். எதுல முடியும்? 9ல முடியும் இல்லையா? 1ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் இருக்கிற எண் 1 digit நம்பர். 0வும் 1 digit நம்பர் தான். அடுத்து 10ல ஆரம்பிச்சு 99 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் 2 digit நம்பர்ஸ். அடுத்து 100ல ஆரம்பிச்சு 999 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் 3 digit நம்பர்ஸ். இதுல பிளேஸ் வேல்யூ பார்த்தோம். இந்த 9ஓட பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க. இந்த 9 எங்க இருக்கு? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள்ல இருக்கு. அதனால 9 hundreds. 9ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 9 hundreds. இந்த 9ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? இது பத்துகள், டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அதனால இதோட பிளேஸ் வேல்யூ 9 tens. இந்த 9ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? இது ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு. அதனால 9 ones. 9 ஒன்றுகள். அடுத்து கம்பேரிசன் ஆஃப் 2 digit நம்பர்ஸ். ரெண்டு நம்பரை எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 25, 52. எது பிக்கர் நம்பர், எது ஸ்மாலர் நம்பர், எது பெருசு, எது சின்னது சொல்லுங்க. முதல்ல பத்துகளை பார்ப்போம் இல்லையா? அதுல எது பெருசோ அதுதான் பெருசு. அதனால 52 தான் பெரிய நம்பர். இந்த சிம்பலை எப்படி படிக்கணும்? லெஸ் தென். அதாவது 25 லெஸ், 52 கிரேட்டர். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரெடிசஸர், சக்சஸர் பார்த்தோம் இல்லையா? எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ரெடிசஸர், சக்சஸர் எழுத தெரியும் இல்லையா? 47ஓட ப்ரெடிசஸர் என்ன? ப்ரெடிசஸர் 47க்கு 46. சக்சஸர் என்ன? 48 இல்லையா? 0ஓட ப்ரெடிசஸர் சொல்லுங்க பாப்போம். 0க்கு முன்னாடி ஒரு நம்பர் தெரியுமா நமக்கு? தெரியாது இல்லையா? சக்சஸர் தெரியும். என்ன? 1. அடுத்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தோம். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதணும். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எழுதணும். பாருங்க 5, 1, 2, 7, 9. இதுக்கு அசெண்டிங் ஆர்டர் எழுதுங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை. சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் இல்லையா? 1, 2, அப்புறம் 5, 7, 9. அடுத்து நம்ம என்ன எழுதணும்? டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா பெருசுல இருந்து சின்னது. 9, 7, 5, 2, 1. அடுத்து என்ன பார்த்தோம்? அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 digit நம்பர்ஸ். 2 digit நம்பர்ஸை எப்படி ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் 79 79ஓட எப்படி ஆட் பண்றது சொல்லுங்க பாப்போம். 9 plus 9 18 இல்லையா? 8 எடுத்து இங்க போட்டுக்கணும். 1 எடுத்து இங்க போட்டுக்கணும். 1 plus 7 8, 8 plus 7 15, 158. இது அடிஷன். சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 digit நம்பர்ஸ். 13 அதுல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? 13ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? 8க்கு அப்புறம் 9, 10, 11, 12, 13 அப்படின்னு ஃபிங்கர்ஸ்ல எண்ணுனீங்கன்னாவே உங்களுக்கு 5 கிடைச்சிரும். சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. வேற ஒரு நம்பர் பார்க்கலாம். 23ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? 3ல இருந்து 8 பண்ண முடியாது இல்லையா? இங்க போய் 1 கேட்பீங்க. ஸோ 2 1 கொடுக்குமா? கொடுக்கும்போது இது என்னவாயிரும்? 13 ஆயிரும். 2 ஒரு 10 கொடுக்கும். இங்க ஏற்கனவே ஒரு 3 இருக்கு. ஸோ இது 13 ஆயிரும். இங்க 1 இருக்கும். 13ல 8 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்சம் 5. இங்க என்ன இருக்கு? 1, 15. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 3 digit நம்பர்ஸ். ஒரு 3 digit நம்பர் எடுத்துக்குவோம். 229, 923. எப்படி இதை நீங்க ஆட் பண்ணுவீங்க? ஆட் பண்ணுங்க. 9 plus 3 12. 2 எடுத்து இங்க போட்டுக்குங்க. 1 எடுத்து மேல போட்டுக்குங்க. 1 plus 2 3, 3 plus 2 5, 2 plus 9 11. இப்படியே ஆட் பண்ணுவீங்க. சப்ட்ராக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 923ல இருந்து 229 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 3ல 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்க போய் 2ல இருந்து 1 கேட்போம் இல்லையா? இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். ஸோ இந்த டென்ஸ் ஒரு 10 கொடுக்கும். இங்க ஏற்கனவே 3 இருக்கு. அந்த 10 வாங்கும்போது இது
13 ஆயிரும். 13ல 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 4. இந்த 2 1 கொடுத்துட்டு 1 தான் வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு 10 தான் இருக்கு. இப்போ 1ல 2 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த பக்கம் போய் 9 கிட்ட போய் ஒரு 100 கேட்போம். அப்ப அது ஒரு 100 கொடுத்துட்டு 8 ஆயிரும். ஒரு 100 எப்படி கொடுக்கணும்? 10 டென்ஸா கொடுக்கும். ஏற்கனவே இங்க ஒரு டென்ஸ் இருக்கனால அந்த 10 டென்ஸ் வரும்போது இது 11 டென்ஸ் ஆயிரும். 11 மைனஸ் 2 9. இது 8 2. 8ல 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 6. 694 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து என்ன பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா? மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிக்க சொல்லியிருந்தேன் உங்களை. எங்க 8 9 சார் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 8 9 சார் நீங்க டேபிள்ஸ் படிக்கும்போது நான் 8 9 சார் கேட்கிறேன்னு உடனே 2 9 சார் 18, 3 9 சார் 27, 4 9 சார் 36 அப்படின்னு யோசிச்சு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? கடகடன்னு சொல்லணும். 8 9 சார் 72 அப்படின்னு டக்குன்னு சொல்ற அளவுக்கு டேபிள்ஸ் படிச்சிருக்கணும். நாம இதுல 2 நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பாருங்க, 24ஐயும் 23ஐயும் எப்படி மல்டிப்ளை பண்றது பார்க்கலாமா? 3 கொண்டு முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம். 3 4s are 12. 2 எடுத்து இங்க போட்டுக்கணும். 1 ரிமைண்டர் இருக்கு. 3 2s are 6 plus 1 7. 2 4s are 8. 2 2s are 4. ஆட் பண்ணுங்க. 2 15 ரிமைண்டர் 1 5. 552. 552. இது மாதிரி நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு தான் டேபிள்ஸ் தெரியும்ல, எந்த நம்பர் கொடுத்தாலும் நாம அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். அடுத்து நாம என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர்ல நாம ஸ்கொயர் டேபிள் படிச்சிட்டோம் இல்லையா? சப்போஸ் நமக்கு ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 29க்கு உங்களுக்கு ஸ்கொயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கு 29 ஸ்கொயர் தெரியாது, மெமரியில இல்லை. சோ நாம என்ன செய்வோம்? 29 29ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். 29 into 29. 9 9s are 81 இல்லையா? 1 எடுத்து இங்க போட்டுக்குவோம். 8 மிச்சம் இருக்கு. 9 2s are 18 plus 8 27. 2 கொண்டு இன்டு பண்ணுங்க. 2 9s are 18 ரிமைண்டர் 1. 2 2s are 4 plus 1 5 இல்லையா? 1 15 5 plus 2 7 plus 1 8. 851 நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்களே ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எழுதிடுவீங்க. ஸ்கொயர் டேபிள் மறந்துட்டா கூட உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி எழுத தெரியும். நம்ம பார்த்தோம் எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எல்சிஎம் எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா 4க்கும் 5க்கும் என்ன எல்சிஎம்? 4ம் 5ம் அடுத்தடுத்த எண்கள் இல்லையா? அடுத்தடுத்த எண்களுக்கு எல்சிஎம் எழுதும் போது என்ன செய்யணும்னா 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 5s are 20. இது மாதிரி அடுத்தடுத்த எண்களுக்கான எல்சிஎம் வேணும்னா நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் ஹெச்சிஎஃப். சரி, நீங்க சொல்லுங்க 4க்கும் 5க்கும் ஹெச்சிஎஃப் என்ன? 4ம் 5ம் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் இல்லையா? அடுத்தடுத்த எண்கள். அடுத்தடுத்த எண்களுக்கு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 1 தான். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? பிரைம் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் பகா எண் அப்படின்னா 1வது வாய்ப்பாட்டிலையும் அந்த எண்ணோட வாய்ப்பாட்டில மட்டும்தான் அது வரும், வேற எங்கேயுமே வராது. அதே காம்போசிட் நம்பர்னா 1 அந்த வாய்ப்பாடு மேலும் சில வாய்ப்பாடுகள்ல வரும். 7 எடுத்துக்குங்க. 7 பிரைமா காம்போசிட்டா? 7 பகு எண்ணா பகா எண்ணா? 7 7வது வாய்ப்பாட்டிலையும் 1வது வாய்ப்பாட்டிலையும் மட்டும்தான் வரும். அதனால 7 பிரைம் பகா எண். 15 பகு எண்ணா பகா எண்ணா சொல்லுங்க. 15 1வது வாய்ப்பாட்டுல வரும், 15வது வாய்ப்பாட்டுல வரும், 2வது வாய்ப்பாட்டுல வருமா சொல்லுங்க? வராது. 3வது வாய்ப்பாட்டுல வருமா? வரும் இல்லையா? 4வது வாய்ப்பாட்டுல வருமா? வராது. 5வது வாய்ப்பாட்டுல வருமா? வரும் இல்லையா? அதனால இது பகு எண். அதாவது என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். தமிழ்ல பகு எண். 1 பற்றி நம்ம படிச்சோம் இல்லையா? 1 பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா சொல்லுங்க? 1 ஒரு யூனிட் நம்பர், அது பிரைம் நம்பரும் இல்ல
காம்போசிட் நம்பரும் இல்ல. 2 பற்றி நமக்கு என்ன தெரியும்? 2 ஒரு பிரைம் நம்பர். The only even prime number is 2. அதுவும் இல்லாது மிகச்சிறிய பிரைம் நம்பர், ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்ன? 2 தான். அடுத்து என்ன பார்த்தோம்? டிவிசிபிலிட்டி பார்த்தோம் இல்லையா? ஒரு நம்பர் எந்த நம்பர்ல டிவைட் ஆகுதுங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ஒரு நம்பர் செக் பண்ணுவோமா? 45 எடுத்துக்குவோம். 45 ஈவன் நம்பரா ஆட் நம்பரா சொல்லுங்க. 45 5ல முடியறதுனால ஆட் நம்பர் இல்லையா? அப்படின்னா 2 டேபிள்ல வருமா? ஆட் நம்பர் 2 டேபிள்ல வராது. ஓகே, அடுத்து 3 டேபிள் செக் பண்ணுவோம். என்ன செய்யணும்? அதோட டிஜிட்ஸ ஆட் பண்ணணும். 4 + 5 என்ன? 9. 9 3 டேபிள்ல வருமா? வரும் இல்லையா? அப்படின்னா 45 3 டேபிள்ல வரும். அடுத்து 4 டேபிள் செக் பண்ணுவோம். 4 டேபிளுக்கு 2 டிஜிட் நம்பர்னா 2 டிஜிட்டும் 4 டேபிள்ல அந்த நம்பர் 4 டேபிள்ல வருதான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். பாருங்க 1 4 is 4, 1 4 is 4, ரிமைண்டர் 1 வந்துருது இல்லையா? சோ இது 4 டேபிள்ல வராது. 5 டேபிள். ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுதான்னு எப்படி செக் பண்ணணும்? அதோட லாஸ்ட் டிஜிட் 0வாவும் 5ஆவும் இருந்தா அது 5 டேபிள்ல வரும். அப்ப இது வருமா? வரும் இல்லையா? அடுத்து 6 டேபிள். ஒரு நம்பர் 6 டேபிள்ல வரணும், 6ஆல டிவைட் ஆகணும்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும் இல்லையா? இங்க 2ஆல ஆகல, 3ஆல மட்டும்தான் ஆகுது. அதனால இது 6ஆல டிவைட் ஆகாது. அடுத்து 8 டேபிள். கொடுத்திருக்க நம்பரை கடைசி 3 டிஜிட்ஸ 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். பாருங்க இந்த 2 டிஜிட் நம்பர் 8 டேபிள்ல வருமா? 5 8s are 40, 6 8s are 48 இல்லையா? 8 டேபிள்ல வருதா? வரல. அதனால 45 8 டேபிள்ல வராது. 9 டேபிள். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 1 + 5 9. 9 9 டேபிள்ல வரும் இல்லையா? அப்படின்னா 45 9 டேபிள்ல வரும். 10 டேபிள் செக் பண்ணுங்க. 10 டேபிள்ல வருமா? 10 டேபிள்ல வரணும்னா 0ல எண்ட் ஆகணும் இல்லையா? இது 5ல எண்ட் ஆனதுனால, இது 5ல எண்ட் ஆனதுனால 10 டேபிள்ல, அதாவது 10ஆல டிவைட் ஆகாது. 11ஆல டிவைட் ஆகுமா? 11 டேபிள் சொல்லி பாருங்க. 4 11s are 44, ரிமைண்டர் 1 வந்துருச்சு. அதனால 11ஆல டிவைட் ஆகாது. இது மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் நீங்க இந்த ரூலை சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியா டிவிசிபிலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போறோம் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் அப்படின்னா எண் முறையினம், எண்கள் பற்றி பார்க்க போறோம். நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். கவுண்ட் பண்ணுங்க. எப்படி நாம கவுண்ட் பண்றோம்? 1 2 3 4 5 இப்படித்தானே கவுண்ட் பண்றோம். சோ இதுக்கு பேர் தான் நேச்சுரல் நம்பர். நேச்சுரலாவே கவுண்டிங்க்கு பயன்படக்கூடிய நம்பருக்கு பேர் தான் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் அப்படின்னா என் இல்லையா? சோ n = 1 2 3 4 5. இந்த டாட் டாட் டாட்டுக்கு என்ன அர்த்தம்? போய்கிட்டே இருக்குது, எங்க போயும் அது நிக்காது அப்படின்னு அர்த்தம். சோ இது நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்ல நல்லா பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் இதுல எல்லா நம்பருக்கும் ப்ரெடிசெசர் சக்சஸர் இருக்கா சொல்லுங்க. 5க்கு ப்ரெடிசெசர் என்ன? 4. 4க்கு ப்ரெடிசெசர் 3. 3க்கு ப்ரெடிசெசர் 2. 2க்கு ப்ரெடிசெசர் 1. 1க்கு ப்ரெடிசெசர் இருக்காமா? இல்ல இல்லையா? சோ 1ங்கிற நம்பருக்கு ப்ரெடிசெசர் இல்ல. எல்லா நம்பருக்கும் சக்சஸர் இருக்கா பாருங்க. 1க்கு என்ன சக்சஸர்? 2. 2க்கு 3. 3க்கு 4. 4க்கு 5. சக்சஸர் இருக்கு இல்லையா? சோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும். அதுல எல்லா நம்பருக்கும் சக்சஸர் இருக்கு, எல்லா நம்பருக்கும் ப்ரெடிசெசர் இருக்கான்னா 1 தவிர எல்லா நம்பருக்கும் ப்ரெடிசெசர் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள். முழு எண்கள் ரொம்ப சிம்பிள். இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இயல் எண்கள், அது கூட 0வை சேர்த்துக்கோங்க. 0 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு ஹோல் நம்பர்ஸ். இந்த ஹோல் நம்பர்ஸ்ல 1க்கு ப்ரெடிசெசர் இருக்கு இல்லையா? 0க்கு ப்ரெடிசெசர் இருக்கா பாருங்க. இல்ல. ஓகேங்களா? எல்லா நம்பர்ஸுக்கும் ஹோல் நம்பர்ஸ்ல சக்சஸர் இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1 + 2 என்ன கிடைக்கும்? 3. 3 ஒரு ஹோல் நம்பரா சொல்லுங்க. எஸ், 3 ஒரு
ஹோல் நம்பர் இல்லையா? அப்ப 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணா நமக்கு ஒரு ஹோல் நம்பரே கிடைக்குது. அடுத்து 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போமா? இதே 2 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 1 மைனஸ் 2. 1ல 2 சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? So addition of 2 whole numbers, again a whole number. Subtraction of 2 whole numbers, again a whole number இல்ல. அதே போல 2 whole number எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோமா? 1 into 2. 1 into 2 என்ன? 2. 2 ஒரு whole number-ஆ? ஆமா இல்லையா? இதே டிவிஷன் பண்ணி பார்ப்போமா? 1 by 2. 1 by 2 ஒரு whole number-ஆ? இல்ல இல்லையா? இது ஒரு fraction. So 2 ஹோல் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஹோல் நம்பரே கிடைக்கும். அதே 2 ஹோல் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணா ஹோல் நம்பர் கிடைக்குமா? கிடைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். அடுத்து பாருங்க. 5 minus 3, 3 minus 5. 5 minus 3 என்னமா கிடைக்கும்? நமக்கு தெரியும் 5 fingers எடுத்துக்குவோம், 3 fingers மடக்கிக்குவோம், 2 கிடைக்கும். 3 minus 5 என்ன கிடைக்கும்? 3 fingers எடுத்துக்குங்க, 5 fingers மடக்க முடியுதா? இல்ல இல்லையா? இங்க போய் borrow பண்றதுக்கும் இங்க எதுவுமே இல்ல. அப்படின்னா 3 minus 5 என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஹோல் நம்பர்ஸை விட பெரிய ஒரு நம்பர் சிஸ்டம் தேவைப்படுது. அதுதான் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ் எப்படி இருக்கும்னா நடுவுல 0 இருக்கும். 1 2 3 4 5 எப்படி போயிட்டு இருக்கோம்? இங்க -1 -2 -3 -4ன்னு எந்த பக்கமும் போயிட்டே இருக்கும். இப்ப 3ல 5 மைனஸ் பண்ணுவோமா? இது 3. இங்க நாம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாம -5 பண்ண போறோம். மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல போகணும். எத்தனை டைம்ஸ் போகணும்? 5 டைம்ஸ் போகணும். 1 2 3 4 5 என்ன கிடைச்சிருக்கு? -2 கிடைச்சிருக்கு. சோ நமக்கு இன்டிஜர்ஸ் இருந்ததுனால 3ல 5 ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நீங்க சொல்லுங்க, இருக்க நம்பர்லயே சின்ன நம்பர் எது? 0 தானே? ஆனா இங்க பாருங்க 0க்கு லெஃப்ட் சைட்லயே நம்பர்ஸ் இருக்கு. சோ இப்ப 0 சின்ன நம்பர் கிடையாது. அதை விட சின்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க 0க்கு வலது பக்கம் இருக்கு இல்லையா? 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இதை நாம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ். அதே 0க்கு லெஃப்ட் சைட்ல நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல நெகட்டிவ் சைன் இருக்கு. அதனால இத நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 0 என்ன? 0 இஸ் த நியூட்ரல். 0 பாசிட்டிவ்லயும் சேராது, நெகட்டிவ்லயும் சேராது.